ஹலோ ஆல், நான் உங்கள் கார்த்திகேயன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஏர்லியாக லைவ் வந்துட்டேன்னா அடுத்தடுத்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். நாளை திங்கட்கிழமை. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான நாள். அந்த நாள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுன்றதுனால இன்றைக்கி முன்னாடியே வந்துட்டேன் லைவில். ஸோ நம்ம இன்றைக்கி டாபிக்லாம் எதுவும் இல்லை. சனி மகா பெயர்ச்சி வருது, அப்புறம் அனுமன் ஜெயந்தி வருது. இந்த 2 நாளை மக்கள் எப்படி பயன்படுத்திக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ. ஸோ இதை கூடுமானவர்களும் எல்லாருக்கிட்டையும் சேர்த்துருங்க. யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் சேரணுன்றது தான் என்னோட நோக்கம். அது பயனுள்ளதாக இருக்கணும் மற்றவங்களுக்கு. என்னோட முதல் 2025 அப்புறம் பார்ப்போம். ஸோ முதல்ல 2024 இன்னைக்கு அடுத்த 3 நாள் இருக்குது. இந்த 4 நாள் எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல் கடந்துட்டோன்னா 2024 முடிய போகுது. ஸோ இன்றைக்கும் எதுவும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. நம்ம அனுமோகன் ஐயா ஜோதிடர் சொல்லியிருந்தார், டிசம்பர் 31க்குள்ளே முக்கடலும் பொங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த கண்டம் இப்போ 98% நம்மளுக்கு கடந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு 2% இருக்குது. அது சண்டே. இந்த சண்டே மட்டும் கொஞ்சம் எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்ற நாளைக்கு திங்கக்கிழமை 31 அதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக எதுவும் இல்லை. இந்த சண்டே ஒரு நாள் மட்டும் கூடுமானவர்களும் கடற்கரை பக்கம் போகாதீங்க. கூடுமானவர்களும் முக்கியமான இடங்களை அவாய்ட் பண்ணுங்க. அந்த 2% அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லைட்டாக ஆருடம் வருது. ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. அதை கடந்துட்டோன்னா அதுக்கப்புறம் எதுவும் ப்ராப்ளம் வராது. ஸோ இது என்னோட ப்ரொடக்ஷன். பார்ப்போம், எல்லாம் இல்லை இறைவன் எப்படி. இயற்கையை நம்ம மிஞ்ச முடியாது, பட் கூடுமானவரெல்லாம் பாதுகாப்பாக இருக்கலான்றது தான் என்னோட நோக்கம். ஸோ அடுத்து நம்ம சனி மகா பிரதோஷம். சனி போல கொடுப்பாரும் இல்லை, சனி போல் கெடுப்பாரும் இல்லை. அந்த நோக்கத்தில் இந்த சனி மகா பிரதோஷம் இந்த வருடத்தோட கடைசி பிரதோஷம், இருக்கிறதுலே பெரிய பிரதோஷம். இதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணுன்றதை நான் உங்களுக்கு ஒரு எளிய முறையில் சொல்கிறேன், பயன்படுத்துங்க. சனி பொதுவாக கர்மகாரகன். அவர் நம்மளோட பிறவியோட அந்த கர்மங்களில் இந்த பிறவியில் தவறாமல் விட்டுடுவார். எத்தனை பெரிய இது வந்தாலும் அதில் அவர் தவறவே மாட்டார். ஸோ அந்த மாதிரி தாக்கத்தில் உங்களை நீங்கள் எப்படி தற்காத்துக்கலாம்னா, சில விஷயங்கள் பண்ணால் அது உங்களுக்கு பலனளிக்கும். சில பேருக்கு மட்டும் கட்டுப்படுவார் சனி பகவான். ஸோ அந்த சில பேர் எப்படி வழிபடணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு டாப்பிக்காக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நல்லா கேட்டு அதை பயன்படுத்துங்க. மோஸ்ட்லி சனி கட்டுப்படுறவங்க 3 பேருக்கு தான், 3-4 பேர் மேக்சிமம். அதில் முதன்மையானது காலபைரவர். அவரோட குரு, ஆஸ்தான குரு. அவரை நீங்கள் அன்னைக்கு நாளில் வழிபட்டீங்கன்னா அந்த தாக்கத்துலேருந்து ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றிக்க முடியும். 2வது துர்க்கை அம்மன். துர்க்கை அம்மனை எப்படி வழிபடணும்னு சொல்கிறேன். அது பிரகாரம் வழிபட்டீங்கன்னா ராகு கேது தாக்கத்தில் இருந்தும் நீங்கள் விடுபடலாம். அதுவும் நான் சொல்கிறேன். அடுத்து விநாயகர், அனுமன், இவங்க 2 பேரும். ஸோ அனுமனை எப்படி முறையாக வழிபடணும் அப்படின்னு சொல்கிறேன்.
அதுவும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் பண்ணு. முதல்ல சனிக்கிழமை காலையில் எழுந்த உடனே முதல்ல பண்ண வேண்டிய வேலை நல்லெண்ணெயில் நல்லெண்ணெய் குளியல் பண்ணணும். ஸோ இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து அன்னைக்கு தயவு செய்து பண்ணிடாதீங்க. நல்லெண்ணெய் வாங்காதீங்க. எண்ணெய் பொருளே வாங்கக்கூடாது. என்ன கேட்டிங்கன்னா சனிக்கிழமை அதுலேயும் குறிப்பாக நல்லெண்ணெய் வாங்கக்கூடாது. கூடுமானவரில் இன்னைக்கு வாங்கி வச்சுங்க. இல்லை வீட்டில் இருக்கிற எண்ணெயே யூஸ் பண்ணிங்க. நல்லெண்ணெய், அந்த நல்லெண்ணெய் குளியல் உடல் முழுவதும் அந்த எண்ணெய் படணும். சீக்கா போட்டு குளிங்க. இது காலையில். விரதம் இருக்கிறவங்க விரதம் இருங்க. இருக்க முடியாதவங்க அளவாக சாப்பிடுங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான்வெஜ் எடுத்துக்காதீங்க. சனியோட தாக்கம் அதிகமாக இருப்பவர்களுக்கு இது பொருந்தும். ஸோ இப்போ முன்கூட்டியே உங்களை தற்காத்துக்கிறதுக்கான மீனம், சிம்மம் இவங்களாம் கூட இதெல்லாம் பண்ணலாம். சனி விலகிறவங்களும் இதை பண்ணிங்க. விருச்சிகம், துலாம், கடகம், மீனம், கும்பம் இவங்களாம் கூட பண்ணிக்கலாம். ஸோ நீங்களாம் என்ன பண்ணணும்னா காலையில் மெயினாக எழுந்து குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க. ரெகுலராக பண்ணுறவங்க பண்ணுங்க, இல்லைன்னா பண்ண வேண்டாம். ரெண்டாவது, காக்காய்க்கு வந்து எள்ளு கலந்த தயிர் சாதம் வைங்க, இல்லை காஞ்ச திராட்சை வைங்க. இது எல்லாரும் பின்பற்றுங்க. இது முதல் வேலை. வீட்லேயே முதல்ல நம்ம அந்த பிரீத்தி பண்ணிடுறோம். சனியை சாந்தப்படுறதுக்கான பிரீத்தி. அதை பண்ணிட்டு விரதம் இருங்க. ஈவினிங் 4:30 to 6:30 வரலும் கூட எடுத்துங்க. அந்த 1.5 மணி நேரம் கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க முக்கியமான பிரதான கோயிலான சுருட்டப்பள்ளி போகலாம். இங்கேயே நிறைய கபாலீஸ்வரர் கோயில் போகலாம். பழமையான இங்கே பெரம்பூரில் ரபீஸ்வரர் கோயில் இருக்குது, வியாசர்பாடியில். இங்கே பெரம்பூரில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். அகத்தீஸ்வரர் கோயில் இருக்குது. இதெல்லாம் 2000 வருஷம் பழமையான கோயில். அந்த கோயிலுக்கு போகும்போது ஒரு 10 ரூபாய் வில்வம் உங்களுக்கு அதாவது அபிஷேகம் செய்யறதுக்கான பொருள், ஏதாவது ஒரு பொருள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி, பாலோ, தயிரோ, கரும்பு ஜூஸோ, விபூதி, அந்த மாதிரி எது வேணுமோ வாங்கிட்டு போங்க. அவங்கவுங்க ராசி பிரகாரமும் அதை பண்ணலாம். ஸோ நீங்கள் போயிட்டு அந்த அபிஷேக பொருளை கொடுத்துட்டு அந்த 1.5 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் அங்கே இருக்க வேண்டும். ஸோ இது முக்கியமான இது. அந்த இது முடிச்சுட்டு பிபி சுகர் இருக்கிறவங்க அளவாக சாப்பாடு பிரசாதம்லாம் கொடுப்பாங்க, அதை சாப்பிடுங்க. உங்கள் தகுதிக்கு எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். குணமானவர்களும் கிரகங்கள் சில விஷயங்களை செய்ய விடாது. ஆனால் விடாமுயற்சியாக பண்ணிங்கன்னா கடவுளோட அனுகிரகத்தால் அதை பண்ண முடியும். அதுக்கு வந்து உங்களுக்கு கட்ஸ் வேணும், கடவுள் அனுகிரகம் வேணும். இது 2 இருந்ததுன்னா உங்களால் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கூடுமான வரைக்கும் 4:30 to 6:30 வரலாம் அந்த தீபாதனை வரலாம் அங்கே இருங்க. வில்வம், அருகம்புல் வாங்கிட்டு போங்க. மந்திரங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பயன்படுத்திங்க. அபிஷேக பொருள் கொடுத்துட்டேன். சில ஸ்லோகன் சொல்கிறேன், அதுவும் பின்பற்றுங்க. கூடுமானவரில் முக்கியமான கோயிலுக்கு போகிறவங்க வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போகலாம் இந்த டைமில். அங்கே கோயிலில் அபிஷேகம், பெரிய நந்திக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, அதை பார்க்கலாம். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம், அவிச்ச உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி நிறைய கொடுக்கலாம். இதெல்லாம் சிறந்த பரிகாரம். காரம் பசு இருந்ததுன்னா கருப்பம் வெள்ளையும் சேர்ந்த மாதிரி இருக்கும், அதுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் பலன் இரட்டிப்பாகும். அதுவும் ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வந்து சனிக்கான ஒரு ரெமெடி. ஆனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணால் கூட அவர் அந்த கடமையில் தவற மாட்டார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், யார் சொன்னால் கேட்பாரோ அவர்கிட்ட தான் நீங்கள் போகணும். ஃபஸ்ட்டு துர்க்கைம்மனுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நாளைக்கு போய் இரும்பு வாங்காதீங்க. குடும்பனவரில் இன்றைக்கே வாங்குங்க. இன்னைக்கு கூட வாங்கக்கூடாது, இன்றைக்கி வாங்க பரவாயில்ல, வேறு வழி கிடையாது. முன்னாடியே பண்ணியிருக்கணும். அப்படி இருந்ததுன்னா வீட்டில் இருக்கிற இரும்பு, ஏதாவது ஒரு பள்ளமாக இருக்கிற இரும்பு, இல்லை கரண்டி ஏதாவது வச்சுருப்பீங்க, இரும்பு கரண்டி, அதை எடுத்து கட் பண்ணிங்க, கடையில் கொடுத்து
அதை கொடுத்து கட் பண்ணிவிட்டு சுத்தமாக கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த பள்ளமாக இருக்கும் இல்லையா, நான் சொல்கிறது கரண்டி, நீங்கள் அகல் மாதிரி பள்ளமாக எது வேணுனாலும் எடுத்துங்க. இரும்பு வீட்டில் இருக்கிற பழைய இரும்பு கூட எடுத்துங்க. ஆனால் அதில் நான்வெஜ் செஞ்சிடக்கூடாது. அதனால் நீங்கள் கடையில் வாங்கிறது கூடுமானவரெலாம் முயற்சி பண்ணுங்க. அந்த இரும்பில் நல்லெண்ணெய் ஊற்றி, அதுவும் இன்றைக்கே வாங்கிடுங்க. நல்லெண்ணெய் நாளைக்கு வாங்கக்கூடாது. டைம் இல்லை, நான் நாளைக்கு தான் வாங்குவேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. கூடுமானவரெலாம் இன்றைக்கி வாங்கிடுங்க. வாங்கிட்டு கருப்பு கலர் திரி வாங்கி துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுங்க. ராகு காலத்தில் போட்டோம்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அந்த டைம் நீங்கள் பிரதோஷத்தை நீங்கள் சிவனை பார்க்கலாம். குறிப்பாக இரவு 8 to 9, இல்லை 6 to 7, மதியம் 1 to 2 இந்த டைம். நைட்டு 8 to 9 எடுத்துங்க. பிரதோஷம் சிவனை பார்த்துருங்க, நந்தியை வேண்டிங்க. அதுக்குண்டான மந்திரங்கள் சொல்கிறேன், அதை பயன்படுத்திங்க. சனி சோஸ்திரம்னு இருக்குது, இன்னும் 2-3 மந்திரங்கள், சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இருக்குது. அதை பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நேராக அந்த பிரதோஷத்தை கலந்து முடிச்சுட்டு 8 to 9 ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் காலபைரவர் இருப்பார். அந்த காலபைரவருக்கு நீங்கள் இழுப்பை எண்ணெயில் மண் அகல் விளக்கு போதாக இருக்க நல்லா கழுவி சுத்தமாக காய வச்சிடுங்க. அது எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், கோயிலுக்கு போகிறப்ப கூட வாங்கிக்கலாம். முன்னாடியே வாங்கி வச்சு தண்ணியில் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு இழுப்பு எண்ணெய் வாங்கி ஒயிட் கலர் திரி போடுங்க, இல்லை ரெட் கலர் திரி போட்டு காலபைரவரை மனதார வேண்டிக்கிட்டு சனியோட தாக்கம் கம்மியாக இருக்கணும், இல்லை அதனோட வீரியத்தை தாங்குற சக்தியை கொடுங்கன்னு மனசார வேண்டிங்க. காலபைரவரை எப்படி வேணும்னு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். காலபைரவரோட காயத்ரி சொல்லுங்கள், இல்லை ஓம் காலபைரவா போற்றி போற்றி சொல்லுங்கள். சொர்ணாகர்ஷ்ண பைரவர் இருந்தாருன்னா அவருக்கு மந்திரம் சொல்லுங்கள், ஓம் சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமோ நமக, அது சொல்லுங்கள். சொல்லிட்டு உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு மங்களம் பாட்டு. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, இந்த மந்திரம் சொல்லுவேன். முடியும் போது அது சொல்லிட்டு அவர்கிட்ட பிரார்த்தனையை வச்சுட்டு வாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, நான் துர்க்கை அம்மன் சொல்லியிருந்தேன், அது இரும்பில் தான் விளக்கு போடணும். சனி காரகத்துவம் இரும்பு, அகல், அந்த கருப்பு திரி எல்லாமே சனியோட காரகத்துவம். துர்க்கை அம்மன்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த சங்கல்பத்தை வைக்கலாம். இது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துலேயும் பண்ணலாம், நாளைக்கும் பண்ணலாம். நாளைக்கு நீங்கள் ராகு காலத்தில் கோயிலுக்கு போயிட்டு பண்ணிட்டு வாங்க, இதுவும் பலனளிக்கும். இன்கேஸ் வாங்க முடியாதவங்க, நான் அந்த கோட்டை அவுட் பண்ணால் நீங்கள் மண் அகல் விளக்குலே போடுங்க. கூடுமானவர்களும் இரும்பு வாங்கறத தவிருங்க. இது இரும்பு கிடைக்கிறவங்க ஏற்றுங்க, இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இன்றைக்கே கூடுமானவர்களும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி, உங்கள் சொந்த பந்தங்க யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ தெரியப்படுத்தி அதை பயன்படுத்திங்க. ஒரு இரும்பு கரண்டி போய் வாங்கிட்டு அதை இரும்பு கடையில் போட்டிங்கன்னா கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை அதை கட் பண்ண முடியும்னாலும் போய் அப்படியே ஏற்றிட்டு அந்த பிரதோஷ டைமரில் இருந்துட்டு நீங்கள் அந்த ராகு காலத்துலேயும் இருந்துட்டு பிரதோஷத்துலேயும் கலந்துங்க. கிரிவலம் போக முடிஞ்சவங்க திருவண்ணாமலை கிரிவலம் போங்க, அதுவும் உங்களுக்கு பலன் அளிக்கும். அங்கே வனகாளியம்மன் இருப்பாங்க கிரிவலத்தில், அவங்கள போய் பாருங்கள். அங்கே ஒரு சுத்தமான நெய்யில் விளக்கு போட்டுட்டு காலபைரவரும் இருக்கார், அவருக்கும் விளக்கு போடுங்க. கிரிவலம் போகிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன், போக முடியாதவங்க இதை பயன்படுத்திங்க. இது 2 விஷயம் நீங்கள் பண்ணியே ஆகணும். அனுமன் விநாயகருக்கு ஃபஸ்ட்டு விநாயகருக்கு ஒரு அருகம்புலம் எருக்கமாலை இருந்தால் எருக்கமாலை போட்டுட்டு விநாயகரோட சக்தி வாய்ந்த மந்திரங்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் கம் கணபதியே நமகன்னு சொன்னாலும் ஓகே, ஓம் ஸ்ரீம் கிரீம் கணபதியே நமகன்னு சொன்னாலும் ஓகே. இல்லை முக்கியமான மந்திரங்கள் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் கிடைக்கும், அதுவும் ட்ரை பண்ணுங்கள். இது விநாயகருக்கானது. விநாயகரை நீங்கள் அன்றைக்கி நாள் காலையிலேயே போயிட்டு நீங்கள் வேண்டிட்டு பிரதோஷ டைம் அபிஷேகத்தை பாருங்கள். நந்திக்கான மந்திரமும் சொல்கிறேன், அதுவும் நோட் பண்ணிங்க.
ஓம் தத்புருஷாய வித்மகே சக்கரதுண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரசோதயாத். இது வந்து நந்தியோட காயத்ரி மந்திரம். திருமணம் ஆகாதவங்க ஒரு மாலை, அருகம்புல் மாலையோ இல்லை வேற ஏதாவது பூ மாலை எடுத்து போயிட்டு போட்டுட்டு வேண்டிட்டு வாங்க. இந்த நாளில் சனியால் திருமணம் தடப்படுதுன்னா அது உங்களுக்கு இதுவாகும். அப்படி இல்லைன்னா அவரால் ப்ராப்ளம், குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்குன்னா அது உங்களுக்கு சரியாகும். இன்னொரு மந்திரம், இது ரெண்டும் நந்திக்கானது. ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ நந்தீச சித்த சுவாமியை போற்றி. இது வந்து நந்திக்கான 2 காயத்ரி மந்திரம். இந்த 2 மந்திரமும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட்ஸில். அதை பார்த்து ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ நந்தீச சித்த சுவாமியை போற்றி. அவர் வந்து மிகப்பெரிய சித்தர். நந்தி சொன்னா சிவபெருமான் தட்டாம கேட்பார். பார்வதி சொன்னா கூட யோசிப்பாரு. நந்தி சொன்னா ஒரே ஒரு கணம் கூட யோசிக்க மாட்டாரு. அப்படி ஒரு பவர் நந்திக்கு. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நந்தி ஒரு செயலை வந்து சிவபெருமான்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாருன்னா அது 100% வெற்றி, தோல்வியே கிடையாது. அதை நீங்க நந்தியை எப்படி நீங்க வணங்குறீங்கன்றது அவங்கவுங்க ஆத்மார்த்தமான பக்தியில இருக்கு. இந்த 2 மந்திரங்களை பயன்படுத்திங்க. நந்தி சொல்லிட்டேன். ஆஞ்சநேயர் அடுத்து. ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கு போடுங்க, வெற்றிலை மாலை போடுங்க. வெற்றிலை மாலத்தில் நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதினாலும் சரி, இல்லை ஓம் ஸ்ரீ சீதாராம், ஓம் ஸ்ரீ ஜெய் சீதாராமன் துணை, ஓம் ஸ்ரீ ஜெய் சீதாராமன் துணை. இதை நீங்கள் வெற்றிலையில் 108 வெற்றிலையில் எழுதி மாலையாக போட்டு சனிக்கிழமை கோயிலுக்கு போகும்போதே போட்டுங்க. அவருக்கு டைம்லாம் தேவை கிடையாது, போகும்போதே போட்டுக்கலாம். போட்டுட்டு இல்லை ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. 108 வெண்ணெய் கொண்டு போங்க. லட்டு குறிப்பாக கொண்டு போங்க. அனுமனுக்கு பிடித்தது லட்டு. எந்த லட்டு வேணாலும் வாங்கிக்க, மஞ்சள் கலர்லாம் இல்லை. லட்டே அவர் இனிப்பு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி குரங்குக்கு வாழைப்பழம் கொடுங்க, குருவோட அருள் கிடைக்கும். லட்டு கொடுங்க, பிஸ்கட் கொடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு அருமையாக வேலை செய்யும். இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளவும். நாளை இந்த 4 கடவுளை எப்படி கும்பிடணும்னு சொல்லிட்டேன். சனிக்கு சோஸ்திரம் பெருசு, நான் சொல்கிறேன். சனியோட காயத்ரி இருக்கு. ஓம் காகத்வஜாய வித்மகே காகஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாதன் வரும். அதை பார்த்து இது பண்ணுங்க. காக்காவுக்கு எள்ளு சாதம், காஞ்ச திராட்சை, இல்லை நீங்கள் சாப்பிட்ற உணவு எதுவாக இருந்தாலும் வீட்டில் செய்கிற உணவு வைங்க. எள்ளு கலந்த சாதமாக இருந்தால் நன்மை பயக்கும். அதுவும் தயிர் கலந்து வச்சிங்கன்னா அதி நன்மை. இது வந்து நீங்கள் முறையாக பின்பற்றுங்க. இப்போ வந்து சனிக்கான எல்லாமே சொல்லிட்டேன். கூடுமானவரில் நான் நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கேன். சனிக்கு கருப்பு கம்பளி வாங்கி கொடுக்கலாம் 8 to 9. இரும்பு வந்து முன்னாடியே வாங்கி வச்சிருக்கணும், இன்னைக்கு கூட வாங்கலாம். இரும்பு கோயில் குளங்களுக்கு கொடுக்கலாம். ஹேண்டிகேப்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், செப்பல் வாங்கி கொடுக்கலாம். செருப்பு தைக்கிறவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ட்ரெஸ்ஸோ பணமோ இல்லை பொருள் உதவியோ எது ஒன்றாலும் செய்யலாம். தொழுநோயாளி ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இதெல்லாம் நாளைக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா 100% எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் இது ஒரு ஹெல்ப்பாக செய்யுங்க. உங்கள் பரிகாரத்துக்காக செய்யாதீங்க, கடமையை செய்யுங்க. பலன் வந்து இறைவன் தானாக கொடுப்பாரு. அதையும் செஞ்சுட்டு கூடுமான வரைக்கும் இந்த பரிகாரங்களை செஞ்சீங்கன்னா 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். கூடுமான வரையும் எவ்வளோ பெரிய தாக்கமாக இருந்தாலும் அது ஓரளவுக்கு உங்களுக்கு தாக்கத்தை குறைக்கும். ஸோ இது வந்து அருமையாக வேலை செய்யும். நாளைக்கு சனி மகா பிரதோஷத்தை அழகாக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக எண்ணெய் குளியல் பண்ணணும். கோயிலுக்கு போயிட்டு வந்து உடனே போய் காலை கழுவிடாதீங்க. அதுவும் கால் மேலே கால் வச்சு கழுவாதீங்க. லெஃப்ட் காலுக்கு லெஃப்ட் கையும், ரைட்டு காலுக்கு ரைட்டு கையும். லெஃப்ட் கால் பண்ணும்போது ரைட்டு கையில் தண்ணி ஊற்றுங்க. ரைட்டு கையில் கழுவும் போது லெஃப்ட் கையில் தண்ணி ஊற்றி கழுவுங்க.
பாதம் வரலாம் நனையணும். பாதத்தையும் கையால் தேய்ச்சி கழுவுங்க. ஒரு 5 நிமிஷம் கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் அமர்ந்துட்டு அதுக்கப்புறமா இதை செய்யுங்க. கோயிலுக்கு போயிட்டு வேண்டுதல் வச்சுட்டு வெளியே வரும்போது யாருக்கும் தான தர்மம் பண்ணக்கூடாது. நான் உங்களை தடுக்கலை, ஆனால் போகும்போதே எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிடுங்க. நீங்கள் வரும்போது கொடுத்தீங்கன்னா உங்கள் பலனை அவங்களுக்கு கொடுத்துறீங்க. அது கிரகங்கள் கரெக்டாக வேலை செய்யும். அந்த பலனை வாங்கிறதுக்கான ஆளை நேரடியாக அனுப்பும். அதுவும் கஷ்டமான ஆளை பார்த்தவொடனே உங்களுக்கு விலகிய மனசாக வந்து நீங்கள் கொடுத்துருவீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னா சில்லறை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கூடுமானவர்களுக்கும் நான் தர்மத்தை தடுக்க மாட்டேன், நானே பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதனால் போகும்போதே வந்து நீங்கள் தர்மம் பண்ணிட்டு போயிடுங்க. வரும்போது கேட்குற அளவுக்கு வச்சுக்காதீங்க. அப்படி கேட்டாங்கன்னா போகும்போதே கொடுத்துட்டோமான்னு தன்மையாக சொல்லிவிட்டு போங்க. அவங்களுக்கு உணவும் நீங்கள் வழங்கலாம். எதுவாக இருந்தாலும் கோயிலுக்கு போகும்போதே பண்ணிட்டு இதை செஞ்சுங்க. சனிக்கிழமை முடிஞ்சது. ஸோ சனி மகா பிரதோஷத்துக்கு உங்களுக்கு எல்லா தகவலும் சொல்லிட்டேன். பன்னீரோ இளநீரோ எந்த அபிஷேகம் கொடுத்தாலும் ஓகே, அவங்களுக்கு விருப்பமானது. பஞ்சாமிர்தம் பண்ணி கூட கொடுங்க, அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு 10 ரூபா 15 ரூபா பன்னீர் பாட்டில் கொடுத்தாலும் இறைவன் ஏற்றுப்பார். சிவபெருமான் 10 ரூபாய் வில்வத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கிற கடவுள். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், பழமையான கோயில் போகும்போது அங்கே வில்வ மரம் இருக்கும். அந்த வில்வ மரத்தில் உங்கள் சங்கல்பத்தை வைங்க. 100% அது இறைவனிடம் சேரும். அங்கே உட்காந்து மனதார திருமணம் நடக்கணும்னா திருமணம், நோய் சரியாகணும்னா நோய் சரியாகணும், வேலை கிடைக்கணும்னா வேலைக்கு, குழந்தை பாக்கியம் வேணும்னா குழந்தைக்கு, என்ன உங்கள் சங்கல்பமோ அதை அங்கே அந்த மரத்தில் நீங்கள் சாஞ்சிக்கிட்டு இல்லை கையை வச்சு மனசார பிரார்த்தனை பண்ணி நந்தியும் வேண்டிக்கிட்டு சிவபெருமானை வேண்டிக்கிட்டு இதை நிறைவேற்றி கொடுங்க. அந்த சண்டிகேஸ்வரர் இருப்பார், அவர்கிட்ட போய் சொல்கிற சங்கல்பமும் நேராக இறைவனை சேரும். ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கவே முடியாது. ஏன்னா இவங்க 2 பேருக்கான பவர் வந்து எப்படின்னா, நந்தி, சண்டிகேஸ்வரர், வில்வ மரம், இவங்கெல்லாம் எந்த நேரத்துலையும் போய் கடவுளை சந்திக்கிற முக்கியமானவங்க, நேரடியாக போய் தொடர்பு கொள்கிறவங்க. அதனால் இவங்ககிட்ட சங்கல்பம் வச்சா இறைவன் பாதத்தை நிச்சயம் சென்றடையும். அதை பயன்படுத்துங்க. வில்வ மரம் எந்த கோயிலில் இருக்கோ அங்கே போய் உங்கள் சங்கல்பத்தை வைங்க. என்னால் முடிஞ்சவர்களும் சனி மகா பிரதோஷத்துக்கு சொல்லிட்டேன். இது யாராருக்கு போய் சேருது சேராதெல்லாம் பிரபஞ்சத்து கையிலையும் கிரகத்தோட கையிலையும் இருக்குது. கர்மா நல்லா இருந்து தான் உங்களுக்கு தெரிஞ்சு அதை பயன்படுத்திப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து உங்கள் சொந்த பந்தத்துக்கு அனுப்புங்க, அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த நாளை கோட்டை விடாமல் இருக்கணுன்றது தான் என்னோட நோக்கம். நாளைக்கு என்னால் வீடியோ போட முடியாதுன்னா இன்றைக்கே போட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ குடும்பமானவர்கள் இரும்பு நல்லெண்ணெய்லாம் இன்றைக்கே வாங்கி வச்சுங்க, நாளைக்கு போய் வாங்காதீங்க. இது குறிப்பு, மறந்து விடாதீர்கள். இப்போ வந்து அனுமனுக்கான அனுமன் ஜெயந்தி 30ஆம் தேதி வருது, அமாவாசையில் வருது. ஸோ அதுவும் நீங்கள் எப்படி பண்ணோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அனுமன் சிவபெருமானோட அம்சம், சீதை ராமனோட பரம பக்தன், தாய்க்கு கட்டுப்படுறவர். சனி இவர் சொன்ன தட்டாமல் செய்கிறவர். ஸோ சக்தியோட அம்சம் வாலில் இருக்குது. ஸோ இத்தனை பேரோட பவரும் அனுமன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அனுமன் ஒரு செயலை எடுத்தார்னா அது வெற்றி தான். அதனால் அந்த நாளும் நீங்கள் பயன்படுத்திங்க. அனுமன் ஜெயந்தி அன்றைக்கி நாள் முழுசும் உங்களால் எவ்வளோ இருக்க முடியுமோ விரதம் இருங்க. உங்கள் தகுதிக்கேற்ப இருங்க. மாத்திரை போடுறவங்க பயன்படுத்திங்க. உணவு அளவை எடுத்துக்கிட்டு உங்களால் எப்படி இருக்க முடியுதோ அப்படி இருங்க. கூடுமானவரெல்லாம் ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. எழுத முடியாதவங்க மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருங்க. சண்டே 4 to 6 இந்த கிழமை இந்த டைமை மட்டும் மறந்துடாதீங்க. ராகு காலத்தில் போயிட்டு நீங்கள் அனுமனை சந்தித்து 108 முறை ஸ்ரீராம ஜெயமோ இல்லை 1008 முறை உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி, வசதின்ற உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இலையிலையும் வெற்றிலையில் எழுதி மாலையாக போடுங்க, இல்லை பேப்பரில் எழுதி போடுங்க.
ஓம் ஸ்ரீ ஜெய் சீதாராமன் துணை, இதுவும் எழுதலாம். சக்தி வாய்ந்த மந்திரம். சீதாதேவி கூப்பிட்ட குரலுக்கு வந்து அனுமனுக்கு அருள் புரிகிற கடவுள். தாய் வந்து எப்பவுமே மகனை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அதனால் கூப்பிட்ட குரலுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுற சீதாதேவியை இவங்க 3 பேரும் சேர்த்து எழுதுனீங்கன்னா ஓம் ஸ்ரீ ஜெய் சீதாராமன் துணை 3 பேருமே இதில் வந்துடுவாங்க. சிவனும் சக்தியும் மானசீகமாக இருக்காங்க. ஸோ 5 பேரோட பவர் உங்களுக்கு கிடைக்கும். போகும்போது இதே மாதிரி அனுமனுக்கு லட்டு சொல்லியிருந்தேன், அதை வாங்கிட்டு போங்க. இல்லை வெண்ணெய் வாங்கிட்டு போங்க. இதெல்லாம் அவருக்கு பிடிச்சது. வெற்றிலையில் மாலை போடுங்க. ராகு காலத்தில் இந்த வேலையை பண்ணிடுங்க. வெற்றிலை மாலை போட்டுட்டு அனுமனுக்கு நான் உங்களுக்கு மந்திரங்கள் அஞ்சனை மைந்தான்னு சொன்னாவே ஓடியாந்துருவார். இல்லைன்னா ஸ்ரீராம ஜெயம் சொன்னாவே உங்கள் பக்கத்துலேயே வந்து நின்றுவார். ஆனால் உங்களால் அதை பார்க்க முடியாது. மானசீகமான பக்தியை நீங்கள் செலுத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை இதை பண்ணிவிட்டு திங்கக்கிழமை முழுக்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் விரதம் இருக்க முடியுமோ. ஏன்னா ராகு காலத்தில் சண்டேயில் இந்த மாலையை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்கள் காரியம் வெற்றி ஆகும். இதே தான் குழந்தை பாக்கியம், திருமணம், வேலை, தொழில் விருத்தி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதை பயன்படுத்துங்க. இந்த நாளை கோட்டை விட்டுறாதீங்க. சண்டே மாலை 4:30 to 6 ராகு காலத்தில் போயிட்டு அனுமனுக்கு பிரசாதமாக லட்டு வைங்க. வெற்றிலையில் நான் சொன்ன மந்திரங்களை இல்லை ஓம் ஸ்ரீ அஞ்சனை மைந்தா போற்றி போற்றின்னு எழுதலாம். ஸ்ரீராமஜெயம் எழுதலாம். இல்லை ஓம் ஸ்ரீ ஜெய் சீதாராமன் துணை எழுதலாம். இது 3 எழுதலாம். இல்லை அனுமனோட காயத்ரி மந்திரங்களை எழுதுங்க. ஸ்ரீராம ஜெயம் எழுதினாலே போதுமானது. அஞ்சனை மைந்தான்னு எழுதுங்க. நான் சொன்ன அந்த மந்திரங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதை எழுதுங்க. எழுதி மாலையாக 108 இலை, அந்த இலையில் எழுதி மாலையாக போடுங்க. ராகு கேது சனி 3 பேரும் கட்டுப்படுவார்கள். ஸோ அந்த நாளை பயன்படுத்திங்க. திங்கக்கிழமை அனுமன் ஜெயந்தி அமாவாசையில் தான் அவர் பிறந்தார். அமாவாசை திதியில் தான் பிறந்தார். அந்த நாளும் சேர்ந்து வருது. திங்கக்கிழமை சிவபெருமானுக்குரிய நாள், சிவபெருமானோட அம்சம். ஸோ அதனால் அன்றைக்கி நாள் திங்கக்கிழமையும் போயிட்டு விருப்பம் வந்தால் அன்றைக்கும் மாலை போடுங்க. இந்த மாதிரி லட்டு வாங்கி கொடுங்க. ஆனால் ராகு காலத்தில் பண்ணிங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். சண்டே மிஸ் பண்ணுறாதீங்க. அதை போட்டுட்டு நீங்கள் திங்கக்கிழமை போயிட்டு அனுமனை காலையிலையும் ஈவினிங்கு பார்த்துட்டு உங்கள் சங்கல்பத்தை அனுமன்கிட்ட வச்சுட்டு அன்றைக்கி விரதம் இருங்க. இருக்க முடிஞ்சவங்க இருங்க, இல்லாதவங்க ஜூஸு பழம் எடுத்துக்கலாம். இந்த ஜூஸு பழம் வந்து குடும்பமானவர்களும் உங்களுக்கு விருப்பமாக எடுத்துங்க. என்னோட சஜஷன், நான் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது ஒரு செவ்வாழை 5 டேட்ஸ் எடுத்துப்பேன். இல்லைன்னா நேந்திரம் பழம். குளுமையாக இருக்கிறவங்க, செவ்வாழை சாப்பிட முடியாதவங்க நேந்திரம் பழம் வாங்கிக்கோங்க. அது ஒன்றும் சாப்பிட்டாலே தின்னன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பசி குடும்பமானவர்கள்லாம் எடுக்காது. அப்படியே விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை பழம் சாப்பிட்டாலும் எனக்கு சுகர் இருக்குன்றவங்க சாப்பாடு தயவுசெய்து சாப்பிட்ருங்க. அது உங்களோட விருப்பம்தான். சொல்ல தான் முடியும். நீங்கள் அதை சொன்னதுக்காக செய்ய வேண்டாம். ஆத்மார்த்தமான பக்தியை கொடுத்தீங்கன்னா போதும், இறைவன் அதை ஏற்றுக்கொள்வார். அதனால் இந்த 2 நாள், சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, இந்த 3 நாளை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதான் என்னோட நோக்கம். கூடமான வரைக்கும் இது 30 நாள் இருக்கும் அந்த வீடியோ. ஆனால் இன்றைக்கி நாளைக்கு தான் கூடமானவரெலாம் நீங்கள் 3 நாளில் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இது எவ்வளோ பேருக்கு சென்றடையுன்றது எனக்கு தெரியாது. உங்கள் மக்களாகிய உங்களிடமே விட்டுறேன். இந்த பரிகாரங்களை செஞ்சு நீங்கள் பயனடையணுன்றது தான் என்னோட நோக்கம். அனுமன் ஜெயந்திக்கும் சொல்லிட்டேன், சனி மகா பிரதோஷத்துக்கும் சொல்லிட்டேன். இது வந்து இந்த 2 நாளுக்கானது. அதுக்கு முன்னாடியே சொன்னேன், இந்த சுனாமி அலர்ட்டு, இந்த புயல், அதெல்லாம் வந்து இனி கொஞ்சம் பயப்பட வேண்டியதில்லை. 98% வந்து அது நம்ம கடந்துட்டோம். இன்னும் ஒரு 2%, அதுவும் அந்த சண்டேல மட்டும்தான் கொஞ்சம் அந்த அலர்ட் இருக்குது. அதை மட்டும் பார்த்துங்க. மற்ற நாள் தானே போயிடும். இந்த வருஷம் கடந்து போயிடுவோம்.
25 ப்ரொடக்ஷன் வந்து அதுக்கப்புறமா பார்க்கலாம். அது வந்து இப்போதைக்கு தேவை கிடையாது. முதல்ல 24 கடந்து போவோம். இப்போதைக்கு இவ்வளோதான். இன்னொன்று, சதா இறைவனை தேடி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கீங்க. முக்தியை தேடி பல பேர் எங்கெங்கோ அலைஞ்சிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு சொல்லணும்னு தோணுது. ஆனால் இதை எப்படி செய்யணுன்றது இறைவன் செயல், கிரகத்தோட செயல், பிரபஞ்சத்தோட செயல். ஆனால் உங்களால் முடிஞ்சால் உங்கள் திறமைன்னு சொல்ல முடியாது, உங்களோட மன வலிமை, கடவுளோட அனுகிரகம் இருந்தால் தான் இதை செய்ய முடியும். அதை இன்னைக்கு சொல்கிறேன். முதல்ல மைக்கை செக் பண்ணிக்கிறேன். போன வாட்டி மைக் வந்து இதுவாகிட்டு நிறைய பேர் போகல. நான் பேசுறது எல்லாருக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மைக் ஆனில் தான் இருக்குது. ஸோ யார் இறைவன் இனி பிறவி வேண்டான்னு முயற்சி பண்ணுறீங்களோ, இனி ஒரு பிறவியே வேண்டாம் இறைவனை சேரணும்னு முயற்சி பண்ணுறவங்க இது பொருந்தும். மற்றவங்களுக்கு இது பொருந்த தேவையில்லை. மற்றவங்க இதை ட்ரை பண்ணாதீங்க. இன்றைக்கும் டெய்லி கிரிவலம் சுற்றுறவங்க இருக்காங்க, காலையில் ஈவினிங் சுற்றுறவங்க இருக்காங்க, டைம் கிடைக்கும் போதெல்லாம் சுற்றுறவங்க இருக்காங்க, பௌர்ணமியில் சுற்றுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு நாள் 2 நாள் இருக்குது. இந்த 2 நாளில் நீங்கள் இதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இறைவன் உங்களுக்கு முக்தியை வழங்கியே ஆகணும். அதுலேருந்து அவராலையும் மீற முடியாது. ஏன்னா இது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாள். அதுக்கு சில மந்திரங்கள் இருக்குது. நீங்கள் வந்து பஞ்சாட்சரனை கார்த்திகை தீபத்தன்னைக்கு 5 முறை கிரிவலம் வந்தீங்கன்னா உங்களோட அனைத்து கர்ம வினைகளும், எத்தனை பிறவியில் நீங்கள் செஞ்ச கர்ம வினைகளும் விடுபடும். அந்த பிறவிலே உங்களுக்கு முக்தி கிடைக்கும். ஏன்னா அந்த கோயில் நினைத்தாலே முக்தி தரும் கோயில். அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு எவ்வளோ கூட்டம் இருக்கும்னு தெரியும், எவ்வளோ சிரமங்கள் இருக்கும்னு தெரியும். நீங்கள் காலையில் அந்த 12 மணி அப்போவே ஸ்டார்ட் பண்ணிக்கணும். நைட்டு 12 மணி வரலும் உங்களுக்கு அந்த 24 மணி நேரம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் 5 முறை கிரிவலம் வரணும். உணவு கூடுமானவர்களும் தவிர்க்கணும். முடியாதவங்க எடுத்துங்க. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு நேந்திரம் பழம் 3 பழம் வாங்கி வச்சுங்க. காலையில், மதியம், நைட்டுக்கு யூஸ் பண்ணிங்க. விடாமல் சுற்றணும்னு யாரும் சொல்லலை. உட்காந்து சுற்றலாம். ஆனால் 5 முறை முடிக்கணும். அந்த பஞ்சாட்சரனை 5 முறை கிரிவலம் வந்தால் உங்களுக்கு இப்பிறவிலேயே முக்தி. இதை இறைவனாலும் தடுக்க முடியாது. ஆனால் கிரகங்கள் அதை தடுக்கும். உங்களால் செய்ய முடியாது. ஏன்னா அந்த கர்மவினையை அனுபவிக்க அது பல போராட்டங்களை செஞ்சு உங்களை தடுக்கும். உடம்பு முடியாதவங்க இதை ட்ரை பண்ணாதீங்க. இறைவன் மேல் அதீத பக்தி உள்ளவங்க, இறைவனால் எப்பொழுதும் அதாவது அனுகிரகம் பெற முடியுன்றவங்க தான் இதை பண்ண முடியும். எல்லாரும் ட்ரை பண்ணி கஷ்டப்படாதீங்க. அது எனக்கும் தான் சேரும். தயவு செய்து மன வலிமை உள்ளவர்கள், இறைவன் அனுகிரகம் பெற்றவர்கள், இப்பிறவி இதோட போதும்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை முயற்சி பண்ணுங்க. 5 முறை நீங்கள் கிரிவலம் வந்தால் உங்களுக்கு வந்து முக்தி கன்ஃபார்ம். அப்படி கிரிவலம் 5 முறை வர முடியாதவர்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. திருவண்ணாமலை மாட வீதியை 35 முறை கிரிவலம் வரணும். ஏன்னா 14 கிலோமீட்டர். அந்த 14 கிலோமீட்டர் வந்து 2 கிலோமீட்டருக்கு ஒரு சுற்றணும். 7 முறை சுற்றணும். நீங்கள் 7 முறை சுற்றினாதான் ஒரு முறைக்கு சுற்றினதான் கணக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முறை கிரிவலம் சுற்றிட்டு அடுத்த 3 முறை மாட வீதியை 21 முறை சுற்றுங்க. கடைசியாக ஒரு முறை முடிஞ்சவங்க சுற்றுங்க. இல்லை 5 முறையும் என்னால் முடியும்னா சுற்றுங்க. இல்லை 5 முறையும் 35 முறை மாட வீதியை சுற்றுங்க. உங்களோட உடல் தகுதிக்கு ஏற்ற மாதிரி அதை முயற்சி பண்ணுங்கள். அங்கே வந்து லிங்கோத்பவராக இருக்கிறதுனால அந்த மந்திரம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மறுபடியும் நான் அந்த மந்திரங்கள் கொடுக்குறேன். பொன்னம்பலம், திருச்சிற்றம்பலம், அருணாச்சலம், மகாதேவ, மகாலிங்க, மத்யா, சுனாசே. இது லிங்கோத்பவரோட மந்திரம். லிங்கோத்பவர் கதை உங்களுக்கு தெரியும்.
இறைவன் வானத்துக்கும் பூமிக்கும் அடிமுடி காணாம தீப்பிழம்பா இருந்ததா ஒரு வரலாறு. அதுதான் அந்த திருவண்ணாமலை மலை தீபமலை. அது நடைபெற்ற நாள் தான் வந்து கார்த்திகை தீபம். பெருமாள் பூமியை பொழந்துகிட்டும் பிரம்மா வானத்துல பறந்தும் அவங்க தங்கள் தோல்வியை ஒத்துக்கிட்டு சிவபெருமான் தான் ஆதிக்கடவுள் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த தீப்பிழம்பை சாந்தப்படுத்துனாங்க. அந்த நாள் தான் லிங்கோத்பவர்னு சொல்கிறோம். இது வந்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு பண்ணுங்க. இன்னொரு நாள் மகா சிவராத்திரி அன்னைக்கு லிங்கோத்பவருக்கு அபிஷேகங்கள் நடக்கும். ஸோ அந்த அபிஷேகத்தை பாருங்கள், 3 முறை நடக்கும். அண்ட் நைட்டு ஃபுல்லாக பண்ணுவாங்க. நீங்கள் சுற்றிட்டு அந்த பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் 100% கிடைக்கும். கூடுமான வரைக்கும் உணவு தேவையான அளவுக்கு எடுத்துங்க, அதிகமாக எடுத்துக்காதீங்க. உங்களால் எப்படி முடியுமோ அதை பயன்படுத்தி அந்த முறையில் சுற்றுங்க. 5 முறையும் நீங்கள் கிரிவலம் வரலாம். இல்லை ஃபஸ்ட்டு ஒரு முறை முடிச்சுட்டு அடுத்த 3 முறைக்கு 1 7 2 14 3 21 21 முறை மாட வீதியை சுற்றணும். கடைசியாக ஒரு முறை அப்படியே சுற்றுங்க. இல்லை 5 முறையும் 7 35 மாட வீதியை சுற்றுங்க. அதுக்கப்புறம் 5 முறையும் கிரிவலமே சுற்றுங்க. இந்த முறைகளை பயன்படுத்திங்க. பழங்கள் நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துங்க, இல்லை உங்கள் விருப்பம். ஜூஸாக குடிக்கிறதுனால குடிங்க. கூடுமான வரைக்கும் இந்த ஐஸு இதெல்லாம் தவிர்த்துருங்க. பால் இருந்தெல்லாம் உப்பு சம்மந்தப்பட்ட உணவு எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. அதனால் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இறைவனோட அனுகிரகம் கிடைக்கும். இது கிரகங்கள் எந்த அளவுக்கு செய்ய விடும்னு எனக்கு தெரியாது. பட் பொது வெளியில் நான் விட்டுட்டேன். இது எவ்வளோ பேர் பயனடைகிறீங்கன்றது எனக்கு தெரியாது. அதனால் இதை எப்படி பயன்படுத்துகிறீங்களோ பயன்படுத்திங்க. எல்லாமே இறைவன் செயல்னு சொல்லி இன்னைக்கு நாளை முடிக்கிறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நான் வந்து அந்த சொன்ன மந்திரங்கள் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். விதியை வெல்லும் மந்திரம்னு ஒன்று போட்டேன். அது எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு தெரியாது. அதுவும் நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் பயன்படுத்தி பயன்படணுன்றது அடியனோட நோக்கம். நாளைக்கும் நாளைய மறுநாள் நாளைக்கும் சண்டேவும் நீங்கள் போகணும். சண்டே ஈவினிங் ராகு காலத்தில் போக சொல்லியிருக்கேன். அந்த ராகு காலத்தில் நீங்கள் அனுமனியும் பார்க்கலாம், துர்க்கைமணியும் பார்க்கலாம். இந்த அந்த 2 பரிகாரமும் செய்யலாம். சனிக்கும் பொருந்தும். துர்க்கையம்மன் வந்து அனைத்தையும் வெல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அம்மன். அவங்களையும் நீங்கள் இந்த முறையில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு இரும்பு அகல் விளக்கு மாதிரியே இல்லை கரண்டி எடுத்துக்கிட்டு அந்த கரண்டியை கட் பண்ணி பள்ளமாக இருக்கும், அதில் நல்லெண்ணெய் சுத்தமாக கழுவி பொட்டு வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு திரி போட்டு ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு ஏற்றுங்க. ஆஞ்சநேயருக்கு நான் சொன்ன அந்த வெற்றிலை மாலை போடுங்க. அனைவரும் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். கூடுமான வரைக்கும் இந்த வீடியோ எவ்வளோ பேருக்கு அனுப்ப முடியுமோ அனுப்பிடுங்க.